பூவார் ஐலாண்டுக்குள்ளே இப்போ போட் எடுத்துகிட்டு அந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு கிளம்பியாச்சு. ஸோ போட் வந்து ஒரு கேட்டகரியில் வந்து உங்களுக்கு பிரிச்சிருப்பாங்க. இத்தனை பேருக்கு இவ்வளோ ரூபா, இவ்வளோ நேரத்துக்கு இவ்வளோ ரூபா அப்படின்னு சொல்கிற மாதிரி பிரிச்சிருப்பாங்க. ஸோ நாங்கள் ஒரு 5 பேருக்கு வந்து 1 ஹவருக்கு வந்து 2500 வந்து வாங்கினாங்க. 1 ஹவர் 1.5 மணி நேரம் ஆச்சு எங்களுக்கு. நீங்கள் 3 ஹவர்ஸ் கூட எடுத்து கூட போகலாம். ஸோ போகிறப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது என்ன இடம்னு சொல்லி அந்த போட்டை ஓட்டுறவரே வந்து உங்களுக்கு எல்லாமே கைட் பண்ணி அழகாக கொண்டு போவார். எல்லா லாங்குவேஜுமே அவங்களுக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஃபாரினர்ஸ்லேருந்து எல்லாருமே வரனால ஒவ்வொன்றையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வருவாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் வந்து நம்ம நிறையா பார்க்கலாம். இது நேம் பெலிக்கன் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லையான்னு தெரில. ஒவ்வொரு பேர்டு என்னென்ன பேர்டு இதெல்லாம் எப்போ வரும், எவ்வளோ அளவு தண்ணி இருக்கும் அப்படின்றத அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வருவாங்க. சீரியஸ்லி சொல்கிறேங்க, இந்த போட் ரைடு வந்து அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. அவ்வளோ வந்து ஒரு மைண்ட் ரிலாக்ஸாக இருந்தது. இது ஒரு கைண்ட் ஆஃப் பேர்டு. அப்புறம் நாங்கள் வந்து போனது வந்து இந்த மோட்டாரை யூஸ் பண்ணுறது. இது வந்து துடுப்பு வச்சே யூஸ் பண்ணி போகிறாங்க. நிறைய கைண்ட் ஆஃப் போட் இருக்குங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக வந்து நல்லா பழகிட்டே போவாங்க. ஸோ போகிற வழியில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் போட் வந்து பார்க்கலாம். இது ஒரு ஐலாண்டுன்றனால உங்களுக்கு ஃபுட்டில் இருந்து எல்லாமே இந்த போட்டில் தான் வந்து அவங்க எடுத்துகிட்டு போவாங்க. பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி பேர்ட்ஸ் வந்தால் பக்கத்தில் கூட்டிகிட்டு போய் நம்மளை வந்து அவங்க காட்டுவாங்க. போட்டை வந்து அந்த இடத்துக்கு திருப்பி எல்லாமே காட்டுவாங்க. ஸோ இதெல்லாம் பாருங்கள். அன்றைக்கி அந்த மழை பெய்கிற காலம் நாங்கள் போனனால இந்த வாட்டரோட கலர்லாம் இந்த மாதிரி இருந்ததுன்னு சொன்னாங்க. ஸோ இதில் நாங்கள் வந்து தண்ணி பாம்பு கூட பார்த்தோங்க. பட் நான் அதை வந்து ஷூட் பண்ணலை. ஏன்னா ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனால நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். சூப்பராக இருந்தது ரைடு. வந்து அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸிங்காக இருந்தது. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அந்த 1.5 மணி நேரமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இல்லை எனக்கு கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னீங்கன்னா 3 ஹவர்ஸ் வரைக்கும் தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு பாருங்கள், இது ஒரு பேர்டு. ஸோ நிறைய கைண்ட் ஆஃப் பேர்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு காட்டுவாங்க. நண்டு, அந்த நீர் நண்டுலாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதோட ஹவுஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரிலாம் கூட காட்டுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐலாண்டுக்குள்ளே அடுத்து இந்த சைடு ஒரு பீச் இருக்குங்க. அந்த பீச்சுக்கு தான் வந்து நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கோம். அந்த பீச் கிட்டக்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹோட்டல்ஸுமே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ப்ரீ ஆர்டர் கொடுத்துட்டு போய் சாப்பிட்டுக்கலாம். பட் நாங்கள் இங்கே வந்து ட்ரை பண்ணலை. சில ஹோட்டல்ஸ் நல்லாயிருக்கும், சில ஹோட்டல்ஸ் நல்லா இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. பட் ரேட் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து அந்த பீச் கிட்டக்க வந்து போனோம். நாங்கள் போனது வந்து அமாவாசை கிட்டனால டைடு வந்து அதிகமாக இருந்துச்சு. அலையை ரொம்ப அதிகமாக இருந்தனால அலோடே கிடையாது உள்ளே. ஸோ நாங்கள் இந்த கார்னரில் இருந்தோன்னா அந்த நுங்கு, இளநி, இந்த மாதிரி அந்த கடைகள், சிப்ஸ் கடை அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம போட்டில் நிப்பாட்டிட்டோம்னா இந்த அலைகள் எதுவும் இல்லைன்னா நம்ம இறங்கியே உள்ளே போய்க்கலாம். ஸோ இதை நிறையா டைட்ஸ் வந்து இருந்தனால அலோவ் பண்ணல. ஸோ நாங்கள் வந்து போட்டில் இருந்த மெனிக்கு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கே நோக்கில் என்ஜாய் பண்ணோம். ஸோ இவர் தான் வந்து எங்களை கூட்டிகிட்டு போனவர் ஷாஜின். ரொம்ப சூப்பராக வந்து நல்லா அழகாக வந்து கூப்பிட்டு போனார். அவரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த போட்டில் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுதுல. ஸோ நீங்கள் கால் பண்ணாலே அவரை வந்து டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக அந்த பிளேஸ் மிஸ் பண்ணாமல்